அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு. சூரத்துல் கௌஃபோட தர்ஜுமாவுடைய தொடர்ச்சி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பின்பு அவர்கள் அக்குகையில் தங்கியிருந்த காலத்தை பற்றி கருத்து வேறுபாடு அவர்களில் இருந்ததை நன்கு அறிந்தவர்கள் என்பதை நாம் அறிவித்து விடுவதற்காகவே நித்திரையிலிருந்து அவர்களை எழுப்பினோம். நபியே, நாம் அவர்களுடைய செய்தியை உண்மையை கொண்டு உமக்கு கூறுகிறோம். நிச்சயமாக அவர்கள் சில இளைஞர்கள் அவர்கள் தங்கள் இரட்சகனை விசுவாசித்தார்கள். இன்னும் நேர் வழியை அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்தினோம். அன்றி வேறு நாயனை நாங்கள் அழைக்கவே மாட்டோம். அப்போது திட்டமாக நாம் வரம்பு மீறிய வார்த்தையை கூறிவிட்டோம் என்று அவர்கள் உறுதியாக கூறிய போது அவர்களுடைய உள்ளங்களை நேரான வழியில் நாம் உறுதிப்படுத்தினோம். எங்கள் சமுதாயத்தவராகிய இவர்கள் அன்றி வணக்கத்துக்குரிய வேறு தெய்வங்களை எடுத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் வணக்கத்தின் மீது தெளிவான அச்சாட்சிய அவர்கள் கொண்டு வர வேண்டாமா? ஆகவே அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார்? அவர்களையும் அல்லாஹுவையும் என்று அவர்கள் வணங்குபவற்றை விட்டும் நீங்கள் விலகிவிட்டால் இக்குகையின்பால் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இரட்சகன் உங்கள் மீது தன் அருளை விசாலமாக கொடுத்து உங்கள் காரியங்களை எளிதாகவும் உங்களுக்கு அமைத்து தருவான் என்றும் தங்களுக்குள் கூறிக்கொண்டனர். மேலும் சூரியனை அது உதிக்கும் போது அவர்கள் இருக்கும் அக்குகையின் வலப்பக்கத்தில் சாய்வதையும் அது மறையும் அவர்களின் இடப்பக்கத்தையும் அது கடந்து செல்வதையும் நீர் காண்பீர். அவர்களோ அதில் நடுமையமான விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். எவரை அல்லாஹு நேர்வழியில் செலுத்துகின்றானோ அவன் நேர்வழியை அடைந்தவராவார். எவரை அவன் தவறான வழியில் நன்றுகிறானோ அவன் தவறான வழியையே அடையக்கூடிய உதவியாராகவும் நீர் காணவிட மாட்டீர்களா? நபியே, அக்குகையிலுள்ள அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்க அவர்களை விழித்து கொண்டிருப்பவர்களாகவே நீர் எண்ணுவீர். அவர்கள் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமும் மாற்றி மாற்றி புரட்டுகிறோம். அவர்களுடைய நாயோ தன் இரு முன்னங்காலையும் விரித்து கொண்டு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறது என்பதை நீ காண்பீர். அவர்களை நீர் உற்று பார்த்தால் அவர்களை விட்டு வெறுந்தோடிய பின்வாங்கி விடுவீர். அவர்களிலிருந்து ஏற்பட்டிருக்கும் பயங்கர நிலையை கண்டு மனதில் நீர் திடுக்கத்தால் நிரப்பி விடுவீர்.